நாராயணா அறிவோம் நாரணனே திரியு காரணனே அறிவோம் நாரணனே திரியு காரணனே அங்கருள்ள போது கொண்டு அமர் குணனே நாராயணா எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் நாராயணா நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயண குணத்தை கொண்டு கருத்துரைக்கும் நிறைவேற்றாரன் நாதனை நிறைவேற்றான் என்று அதிகாலை எழுந்து சாம் சிங்கியாவோட அஸ்தானம் பிடித்து பகவான் தரிசத்து சிறுகன் முருகன் மண்ணே தூமடி பிரபல பரதாமு பிரதின்றம் வைவு என்பது பட்டி குன்றை வாழ்த்திட வந்தேன் பரதையே பாருவே பொன்சை வேடித்தலை கதிர்நீ விளையிட வந்தேன் கதிர்குள்வான் முகங்காட்டை தீசப்பை எனக்கூடிய ஆதவனை தரிசத்து அவருக்கும் அப்பாள் தோன்றுடைய செவியன் விட ஏகியார் தூவன் மதுசூடி காட்டுடைய சுடலை ஒதிபோசி என் உள்ளங்கவர் கிழவன் ஏனுடைய மனதான் ஒரு நட்பணிந்த பீருடைய பிரபாவம் பேவிய பெம்மா இவன் ஒன்று ஒரு சின்ன விஷயம் சமயத்து இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய மிருதங்கம் அதை நான் சொன்னல எல்லாருக்கும் தெரியும் அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய நன்றி முதல் பணிவான நன்றி சங்கரன் போற்றுமே நந்தமாடி ஆக ஆக கழகத்தின் பிறாரை உலகத்தின் நன்மை ஏற்படுத்த வந்திருக்கின்றோம் ஆக நாரணன் கழகம் நன்மையில் முடியும் ஏன் அப்படின்னா 64 கலை இந்த 64 கலையில முதன்மையான கலை எது நாடக கலையா எப்படி அது எப்படி முதன்மையான கலை எது அக்கறை இலக்கணம் இலக்கணம் கணிதம் வேறம் நாடம் சரி இருக்கட்டும் வரும்போது வள்ளி வரும்போது அதை கேட்டுக்குவோம் ஆக இப்ப பேச வேண்டியது என்ன கழகத்தின் பெறாலே உலகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் என் தமையன் தக்கன் சாபமிட்ட தக்கின்றான் அடைய நாரதா ஒரு நாளைக்கு வேணும் உலகம் தங்கினாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லையா இருந்தாலும் சரி உனது சிரசு அகப்பட்டது 1000 வருஷம் புகழாக வெடிக்க கழகம் சாபம் கொடுத்திருக்கின்றார் அந்த சாபத்தின்படி இந்த ஒரு கழகம் ஏற்பட வேண்டும் அந்த கழகம் எப்படி இருக்கணும்
நன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கழகத்தை ஏற்படுத்தலாமா? அதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? எல்லாமல்ல அல்லல்வோம் அல்படைவோம் அன்னை வயிற்றை பரம்பொருளைவோம் போகாற்று இறம்போம் நல்ல குணம் அதிகமா மாமனை கோபுரத்தை வீட்டிருக்கக்கூடிய கணபதியை கைதிறக்காள் என்று சொன்னார்களே, அந்த கணபதியை வணங்கிவிட்டு கழகத்தை துவங்கலாம். செம்பூர் மக்கள் சார்பாக இங்கு சிறந்த முறையில் பிரதங்கமாசின் அன்பு ஆசா சமயமுத்து அண்ணார் அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளித்து பெருமைப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. ஆதிக்கும் காரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை மூக ஆனந்த கூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை மூக ஆனந்த கூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை மூக ஆனந்த கூரணனே சீருடன் ஆழ்வதே விநாயகனே நல்ல தோற்றியெல்லாம் உடலுக்கும் வல்லவ கணபதியே நல்ல செயலிலெல்லாம் உடலுக்கு வல்லவ கணபதியே நல்லதோ செயலிலெல்லாம் உடலுக்கும் வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே கணேசா பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வக்க நம்பதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமன மாயவனார் வெற்றி உள்ள வாக்குகள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி சொன்ன வாக்குகள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி உள்ள வாக்குகள் சொன்னவனே தீமலை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே தீமலை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் கொடுத்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொடுந்தே குல தவ கொடுந்தே சிவகுல தவ கொடுந்தே எம்மை இங்கு சீருடன் ஆழ்வதனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே விநாயகனே பாடகணபதி திருமணகணபதி இங்கு சிறந்த முறையில் கழக பெரியராக நடித்துக் கொண்டிருக்கும் கிளையூரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கீழையூர் மண்ணிலே பிறந்தாலும் கூட, ஏன்னா நம்ம மதுரை மேலூர் பக்கம் தான் கீழையூர் தான். ஏன் அப்படின்னா எங்க அம்மா ஒரு ஸ்ரீ பாட்டு, எங்க அப்பா ஒரு ராஜா பாட்டு. ஏன்னா சோழவள்ளி அப்படின்னு அரிச்சந்திராவில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. எங்க அப்பா ஒரு ராஜா பாட்டு சிவசுப்பிரமணியன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த கலையில் நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் சங்கரன் ஆமா இத்தனை வருஷம் ஆகும். இந்த சங்கரன் ஓற்றும் இந்த அண்டமானி தெய்வமே அப்படின்னு சொல்ற போல இந்த கலையில ஏதோ சம்பாதிக்கலை நான் கூட ஏதோ இந்த கலையை கடைசி வரைக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா.
என்னுடைய உங்களுடைய ஆசி எல்லாமே பொன்னாடை போர்த்தி. ஏன் அப்படின்னா முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென்லங்கையில் அன்னையிட்டதி அடிவீற்றடை யாரும் விட்டதி ஊழ்க முழுவேன பட்டினத்தார் படினார். ஆனால் இந்த கிளைக்காக என்னை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்தி படுத்தினார். ஆன ஆடையை போர்த்தி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பையனுடைய இறந்து பாதனுடைய பிறந்த மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடரையே மெய்யூரி போவதற்கு வேதாந்த விட என்றால் பையூரும் மெய்யூரும் கண்ணமா பாலாய் முடிய ஒண்ணா. ஏண்டா என்ன பாலாவா முடிய போது? இது என்ன காரணம்? கழகம் கிடைக்கணும் முதல்ல. எனக்கு இந்த கழகத்திற்கான வழி எப்படி பிறக்கும் அப்படின்னா, இந்த வனத்துக்குள்ள யாரா இருக்கா? அருமையான சோழப்பா, மாணிக்கவள்ளி, மரகதவள்ளி, இன்று நீலவள்ளி, புஷ்பராகவள்ளி, பவரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளியில நாடகத்துல ஒரு வள்ளி வந்துச்சு, சோழவள்ளின்னு. முருகவள்ளி, சண்முகவள்ளி, எத்தனையோ வள்ளி வந்தாலும் கூட சாதிக்கிறது எந்த வள்ளி? இந்த வள்ளியா? வள்ளி வரம் போல அவ துள்ளி வரம் போல. சரியா கேட்டா? ஆகவே ஏதாவது சத்தம் கேட்குமா? இன்னொரு சத்தம் வேணும் எனக்கு. இந்த சத்தமெல்லாம் இல்ல, இன்னொரு சத்தம் வேணும் எனக்கு. மாத்தியெல்லாம் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். சத்தம் வரணும். வரதா இல்லையா? வருமா வராதா? ஏய் வரட்டுமா? உனக்கு என்ன? உனக்கு மேல அடைக்கல. குழல் இனிது யார் இனிது என்பார் நன்மக்கள் என்பார்களே. ஆக ஆளும் சோ என்று அமைதியாக கூறினாலே இந்த வார்த்தையிலே புரிகின்றதா? புரிகின்றதா? பூவோடு சேர்ந்தால்தான் நாரும் மனம் வரும், கந்தனோடு சேர்ந்தால்தான் இவள் வாழ்வில் மனம் வருவார் என்பதனாலே பூமாலை.
அறிவும் பதிவும் மாலையில் ஓவள்ளி இங்கே நான் தான் வேண்டுமா என்று கண்ணனுக்காக உருக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் வெள்ளி முத்துமுகப்படியோ முத்தந்தி வீதியிலே செத்தாத பேப்பை பத்திரையில் வெளியிருந்து அத்தை இடைக்கில்லை யாருமல்லா வேலையிலே குத்த விளக்கேற்றேன் கண்ணம்மா 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 அழகிலை என்னுள்ளே இந்த இடத்திலே ஆனோலம் ஆனோலம் என்று வாடிக்கொண்டிருக்கின்றாள் அன்னவள். ஆகவே இவள் கண்ணனுக்கு சேர வேண்டியவள். ஆகவே இப்படி பெருமையாக மாணிந்த சோலை வானு எந்த சோலையிலே வானு எந்த சோலையிலே நடந்த பாதையெல்லாம் வானு எந்த சோலையிலே நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் வானு எந்த மண்ணை விட்டு மறந்தாலும் நம்ம நெஞ்சில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல். ஆகவே அவரை தேடிக்கொண்டிருக்கிறார் கந்தனை.
எனக்காக 100 ரூபாயும் இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு உள்ளம் சமீபத்துக்கு 100 ரூபாயும் அன்பளித்து பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. ஆர்மி வாசிக்கக்கூடிய கலைமணிக்கு 50 எனக்கு இங்கே 101 அன்பளிப்படுத்திருக்கின்றார்கள். என்னுடைய மாமா அவர்களுக்கு நல்ல முகத்தை பார்த்துங்க. அடுத்த வருஷம் ராஜா பாட்டு போட போறாரு. பாட நான் தான் கொடுக்க போறேன். நல்லபடியா வாழணும். ஏன் அப்படின்னா ஒரு கலையில அவருக்கு இல்லாத பணம் கிடையாது. கோச்சு கூடாது மாமா, கோச்சுக்காதீங்க. அவங்க வீட்டுக்காரம்மா போலீஸு. ஆனா இந்த தொழில் அவருக்கு ஆர்வம். எனக்கு பாடம் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி தந்துடுறேன். அவரும் ராஜா பாட்டு பண்ணட்டும். இதுல என்னதான் தேடிக்கொண்டிருக்கிறாள் கண்டனை. ஆக எந்தனை தேடவில்லாமல் என்னை தேடினால் தானே கண்டனை தேட முடியும். ஏனென்றால் நானே வழிகாட்டி. ஆகவே இவளை ஏனென்றால் பையுடைய நன்பு தாடியுடைய பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடதையே மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடந்து விட்டால் மெய்யூரும் கண்டமா பாலாய முடியாம. ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறதும் பால்னால, கடைசியில இறக்கிறதும் பால்னால. பாலை ஊத்துறா கடைசியிலங்கிறான். ஆனா இவ அது கிடையாது. தெய்வ பிறப்பாவ கிடையாது. இதெல்லாம் பிறப்பாவ அது கிடையாது. தெய்வ பிறப்பு முருகனோடு சேரக்கூடியவள். அதனாலே தேடும் கண் பார்வை. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொல்லும் வார்த்தை காற்றில் போகவோ பெருமாயமோ நீ
வரும் வாசல் தேடி சொல்லும் வார்த்தை தேடிக்கொண்டிருக்கின்றான் கண்டனை. ஆகவே ஏனென்றால் அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றான் கண்டபெருமான். ஏனென்றால் வருவாளா வருவாளா. எப்ப ஒரு பிள்ளைய கொஞ்சம் போது எப்படி கொஞ்சம் ராசாத்தி என் கண்ணு பொம்பளை பிள்ளையா இருந்தா அவங்கள பிள்ளையா இருந்தா வாடா ராஜா வாடா அடையே அப்பா என் ஜல்ல பிள்ளை அப்ப நான் உத அப்படின்னு உதைக்கிற சொல்றத கடைசியில் எட்டி உதப்பான் அந்த மாதிரி. ஆக என் ராசாத்தி ஆக வைதேகி காத்திருந்தாள். ஏனென்றால் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து மண்ணிலே இன்னும் மக்களுக்காக அன்னமிட்டுக் கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஒரு பாடலை அவருடைய நினைவாக விஜயகாந்த் ராசாத்தி காத்தாடி போராடுது ராசாத்தி ஒன்று காணாதென்று காத்தாடி போராடுது உருவாகி போட்டு கேட்டையாச்சு மாறி ஒன்றே ராசாத்தி ஒன்று காணாதென்று காத்தாடி போராடுது. ஒரு வஞ்சிக் கொடி காதம்மா ஒரு வண்ணக்கிளி காதல் ஒரு ஒரு வஞ்சிக் கொடி காதம்மா கட்டித்தவழும் தங்கச்சிவிலே பொங்கி தருகும் சங்கத்தவிலே முத்தம் தரித்தம் பரமச்சத்திரம் யாரோடு என்ன எனக்கு என்ன பேச்சு நீதானே கல்லே நான் வாழ்ந்து போச்சு தாங்காத ஏக்கம் போடும் போடும் ராசாத்தி உன்னை காணாதென்று காத்தாடி போராடுது சுடுகாகி போச்சு விளக்கேற்றியாச்சு உன்மாறி ஒன்றே ராசாத்தி உன்னை காணாதென்று காத்தாடி போராடுது. மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னான். மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னான். தந்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் இதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் சிந்தித்திட அம்மாடி நீதான் மேக வந்து என்னாலும் எங்கே ராசாத்தி உன்னை காணாதென்று காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேற்றியாச்சு பொன்மாலை ஒன்று தேடுது ராசாத்தி உன்னை காணாதென்று காத்தாடி போராடுது காத்தாடி போராடுது. ஆகவே இப்படி கண்ணனுக்கு
இவளுக்காக நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா நடுத்தரமாவையும் போகக்கூடாது, கொஞ்சம் பழசையும் ஆரம்பமே. அதனாலே கண்ணோடு இவள் வாழ்ந்து அந்த அழகை பார்க்கும் பொழுது ஏனென்றால் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாமன் மகளிடையோ மச்சினியோ நான் அறியேன். காமன் கடை எனக்கு கனலாக வெகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கடைகள் எல்லாம் கண்பிடிக்க வேகாது என்று கந்தவருமான் காத்துக் கொண்டிருக்கான். இவளுக்காக மலர் கொடுத்தேன், கை உழுங்க விளையிட்டேன். மலர் கொடுத்தேன், மலர் கொடுத்தேன், கை கொடுங்க வலையிட்டேன். நன்மை எந்தன் ராஜாட்சிக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா. என்னையும் தாராட்டம்மா. மலர் கொடுத்தேன், கை கொடுங்க வலையிட்டேன். மலர் கொடுத்தேன், கை கொடுங்க வலையிட்டேன். வந்து எந்தன் ராஜாட்சிக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா. என்னையும் தாராட்டம்மா. மகளும் மகளும் இதற்கும் வீடு நலமாக மகளிர் தவழும் கண்ணுதை முகமாக இது ஒரு சீராட்டமா. என்னையும் தாராட்டமா. அம்மாடி உண்மையடி பால் விழுந்தவோ அழகான என் பிள்ளை என்னவோ. அம்மாடி உண்மையடி பால் விழுந்தவோ அழகான என் பிள்ளை என்னவோ. மாதங்கள் பலமாக உருவானதோ, மாதங்கள் பலமாக உருவானதோ. மகளாடி முகமின்றி நிற்கிறதோ. படாத பொண்ணு எல்லாரே படாத பாடி மலர் கொடுத்து உலக உலகி மலர் கொடுத்து உலகி ராஜாவுக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா. என்னையும் காட்டம்மா. பாடிக்கொண்டிருக்கான் அன்பு உள்ளங்கள். ஏன் அப்படின்னா இங்க வந்தது இந்த பூங்காற்றேங்கிற பாடல் அந்த தொடர்ச்சி பாடல படம்னு சொல்லியிருக்காங்க. அன்பு உள்ளங்களுக்காக அந்த பாடலை பூங்காற்றே உங்ககிட்ட ஒன்று சொல்லி தனியா இவன் இல்லாம நெஞ்சும் வாடுதே. வண்டி இல்லாம நெஞ்சவாடுதே. பூங்காற்றே கண்ணகி வாழ்க காத்திரமாடும் தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீ அம்மா.
என்னோட மீனாட்சி சொன்னது என்ன நம்ம ஒரு வந்தாச்சு உனக்கர சேர்ந்தாச்சு காது வேற கரடி வேறையானோ ஆண்டவனும் நானும் இங்கே கண்ணு தப்பி கேடு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவன் நானும் இங்கே கண்ணு தப்பி கேடு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒரு தரக்கும் சொந்த வீடம்மா இது ஓடும் நதி ஒரு தரக்கும் சொந்த வீடம்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொன்னதெல்லாம் சும்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொன்னதெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் அது சுதந்திர ஒன்றுக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி நின்றது மண்ணும் மாறாக வளர்ந்தவனம் பாரம்பா ஒரு தாயாரு காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேற்று வர சென்று வச்ச ஆசைகள் வேகுதடி இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காலங்கள் போனதடி தென்னையிடம் கீர்த்தியிலே அமைதியான நதியிலே ஓடும் மலையில்லாத வெள்ளம் மக்களாடும் காற்றினிலும் மழையிலும் கலங்க வைத்து விடியிலும் காற்றினிலும் மழையிலும் கலங்க வைத்து விடியிலும் கரையிலே ஒதுங்கினார் அமைதியான நதியிலே ஓடும் மலையில்லாத வெள்ளம் மக்களாடும் சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா இந்த சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னையோடு தன்னை மறவி சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா உச்சி மர பாப்புக்குள்ள ஒரு பூவ பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி அங்கே குடிப்போம் பார்த்ததம்மா உச்சி மர பாப்புக்குள்ள ஒரு பூவ பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி அங்கே குடிப்போம் பார்த்ததம்மா பச்சைமல்ல போலதான் வாழ்மனசு தவிச்சதம்மா பச்சைமல்ல போலதான் வாழ்மனசு தவிச்சதம்மா பட்டு வச்சு பறிக்க போட்ட பாட்டையெல்லாம் வேதம்மா ஒத்தையடி பாடையிலே முடிச்சதும் துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட வெத்தரவுள் வாடுதம்மா என்னோட மனசு மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் பின்பாங்கே பூவே பொருளே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயோ என் பாங்கே உலகில் நாட்டா ஒரு ஊர்வலம் போனே நன்னதனியாக இன்னும் தேர் போட ஆடி போட்ட சோலையிலே பொன்னாட வேலையிலே நீ வந்த வேலையிலே மயிலே நீ பூத்த கட்டென்று நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு உடகு மழை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா பைங்கிரி கேட்குதா கதாரம் காட்டுவடி கதாரம் காட்டுவடி கட்டிப்பட்டி ஒட்டுவடி பட்டி கட்டி போறவடி அஞ்சி மடையிட்டு வச்சு முந்தை பொழுதம்மா காட்டப்பட்ட பொண்ணு பின்னே பொழுதம்மா எட்டு வச்சு முந்தை பொழுதம்மா கொத்தி வச்ச பொண்ணு மண்ணு பின்னே பொழுதம்மா கதாரம் காட்டுவடி காடு வளர்க்க மச்சான மகிழ்ச்சி எங்காலும் நினைச்சோம் கை
கரையை கடந்தான மிச்சம் காடு வளர்க்கண்ட பொண்ணே நமக்கு களம் இருக்குது பின்னே களம் இருக்குது பின்னே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா முல்லை மலர் மேலே ஒய்க்கும் மட்டு போலே முல்லை மலர் மேலே ஒய்க்கும் மட்டு போலே முல்லை மலர் மேலே ஒய்க்கும் மட்டு போலே உயிர் பூவெடுத்து ஒரு வாடையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கூலம் ராஜாக்கள் மாளிகையும் காணாத என்பவடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத என்பவடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத மாஷமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத மாஷமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்தாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பான இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒரு உறவும் இல்லை பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நான் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நான் இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்களராகவே கடலும் மீனுங்க சீரங்கம் தாழுங்க திருவாரூங்க நாடும் புகழிடையே இறைவன் நாடகத்தில் உண்மையடினாரே ஆரங்கம் தாழுங்க கடலும் மீனுங்க சீரங்கம் தாழுங்க திருவாரூங்க வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா இந்த கதையே கேட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓடத்திலே தண்ணீர் பெண்ணொருத்திகள் பாடிக்கிட்டே இருக்காங்க. சரி வரக்கூடிய ஆட்களை ஏனென்றால் ஆகவே வரக்கூடிய ரொம்ப நேரம் போகக்கூடாது. வரக்கூடிய ஆட்களை சந்திக்கிறோமா இல்லையா? அதான் உண்மை. ஆக வரட்டும் பார்க்கலாம். வருகின்றார் வனக்காவலர். அதனாலே அதற்கு முன்னால் அந்த
சோழன பறவையோட்டும் இந்த உலகிற்கு வாக்கு அமர்ந்தவள்ளி சுந்தரனை என்ற இருமாதருக்கு கொடுத்த வாக்கின்படி அமர்ந்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமா ஆக தெய்வ யானையாக திருமணம் முடித்து விட்டார். வள்ளியோ வந்திருக்கின்றாள். ஆகவே இவளுக்கும் திருமணம் நடப்பது அவளுக்கு தெரியாது. நாம் அறிவுரைத்து சொல்லி ஆக இந்த இடத்திலே எல்லா புத்தியும் எடுத்து சொல்லி அவளை கந்தனோடு சேரும் வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகின்றார் நாரதர். வருகின்றார். அதற்கு முன்னால் வனக்காவலர் வரட்டும் பார்க்கடா நாரா. அப்பா நீங்க என்ன ஒரு பூதியா? புன்னை வனத்து கோயிலே என்னை நினைத்து இசை பாடு. புன்னை வனத்து கோயிலே என்னை நினைத்து இசை பாடு. முல்லை வனத்து கோயிலே என்னை அழைத்து உறவாடு. ஓசையல பாய்ந்திருக்கும் ஆசையல ஆதிரும் கோதிரும் பாய்ந்திருக்க வளரும் திணறும் பாய்ந்திருக்க. உன்னை வனத்து குயிலே இசை பாடு. மைப்போசும் கண்ணோடு பேசும் நேரம் என்று அதை போய் பேச வைக்காதே என்று மனம் என்று நம்மாரியாகாத வேகம் கொண்டு என்னை அழாதே அவரம் போகும் நானும் என்று கண் வைத்த பின்னாலே கை வைத்த கூடாதா? கை வைத்தால் அங்கங்கே மின்சாரம் பாயாதா? என்னென்ன நான் என்ன அவள் கொண்ட போது வெள்ளைக்குள்ளே நின்றாதானே மாதீனும் தோல் மீதும் சாய்ந்திருக்க வளரும் தேனரும் பாய்ந்திருக்க. உன்னை வளர்த்தும் கோயிலே நீ என்னை நினைத்து உறவாடு. தூரர்கள் போலே மேகம் வரை அடப்போது ராசாவே உங்கள் போகம் வரை பாடுக்க பாடும் தோன்றும்